श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्गृध्रधरस्तीर पारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम्. பரமார்த்தங்களை சொல்லக்கூடியதான பரமார்த்த ஸ்துதியிலே முதல் ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரத்திலையுமே முதல் ஸ்லோகம் என்பது பெருமாளை குறித்து விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதாக, அதாவது நமஸ்காரம் பண்ணுவதாக இருக்கும். சாதாரணமாக கிரந்தங்கள்ல மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா. இத ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி, வரதராஜ பஞ்சாசத்து எல்லாத்திலுமே சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தோம்னா முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மங்களம் அப்படின்னா நாம என்ன கிரந்தம் பண்ண போறோமோ அந்த கிரந்தத்துக்கான தேவதை யாரோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு சாஸ்திரத்துல மங்களம் அப்படின்னு பெயர். பொதுவா லோகத்துல மங்களம் அப்படின்னா நல்ல காரியம் அப்படின்னு அர்த்தம். கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல அந்த தேவதை, அந்த தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை குறிச்சு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பண்ணுவான் முதல்ல ஆரம்பத்துல. அதுக்கு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பெயர். ஸ்ரீபாஷ்யத்துல கூட மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே அப்படின்னு ஆரம்பிக்கும். கீதா பாஷ்யத்துல கூட மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அது ஆளவந்தார பத்தினது. ஆளவந்தார பத்தி மங்கள ஸ்லோகம் சாதிக்கிறார். யற்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படிங்கிறது கீதா பவிஷ்யத்துல மங்கள ஸ்லோகம். வேதார்த்த சங்கிரகத்திலேயும் மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹ அப்படின்னு ஸ்லோகம். இந்த மாதிரி எந்த கிரந்தம் பண்ணாலுமே சததூஷ சுவாமி தேசிகன் பண்ண சததூஷணி, தத்துவ டீகா, அதிகன சாராவளி எல்லா கிரந்தத்திலுமே மங்கள ஸ்லோகம் ஒன்று ஆரம்பத்தில் இருக்கும். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டா சுவாமி தேசிகன் பண்ற ஸ்தோத்திரம் அதுல கூட மங்கள ஸ்லோகம் இருக்கும். அதாவது முன்னாடி சொன்னதெல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள். சாஸ்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் பண்றார். மங்களம் என்றால் அந்த கிரந்தத்துக்கு உரிய தேவதையை நமஸ்காரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். இஷ்ட தேவதா நமஸ்காரா அப்படின்லாம் சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரதராஜ பஞ்சாசத்துல திரத சிகரிஷி இம்னா சத்மவான் பத்மயோனேஹே துரக சவண வேத்யாம் சியாமலோ ஹவ்யவாகா அப்படின்னு ஆரம்பிச்சு கலையது குசலம் ந கோபி காருண்ய ராசின்னு வரும். அதே மாதிரி தேவநாயக பஞ்சாசத்துல பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா அப்படின்னு எங்க பார்த்தாலும் நமக்கு ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி தான் தெரியும். எல்லாம் அசரண்ய சரண்யா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னா ஒரு மொழி ஸ்ரீஸ்துதி எல்லாம் வேற வழியில மனாதீத பிரதிதை பவாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வக்ஷபீഠே மது விஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷா அனுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் சேம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்யே பிரபத்தியேன்னு வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுல என்ன விசேஷம்? ஸ்தோத்திரமூர்த்தியாவே அந்த பெருமாளையோ இந்த தாயாரையோ ஸ்தோத்திரம் பண்றதா தானே வரப்போறது. அப்படின்னா அப்படி வராது. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்ல பார்த்தா முதல்ல இந்த பிரபத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுல அடுத்த 2வது ஸ்லோகத்துல என்ன பண்ணுவார் சுவாமி? தான் ஸ்தோத்திரம் பண்றத பத்தி ஒரு 2ஓ 3ஓ ஸ்லோகங்கள் சாதிப்பார். நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஸ்ரீஸ்துதியில ஆவிர்பாவகா கலச ஜலதௌ அப்படின்னு ஆரம்பிச்சு தோக பிரஜைகி அனவதி குணா ஸ்தூயசே சாகதந்துவம் உன்னை போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அந்த மாதிரிதான் தேவநாயக பஞ்சாசத்து, அந்த மாதிரிதான் வரதராஜ பஞ்சாசத்து. எல்லாத்திலுமே ஸ்தோத்திரம் பண்றதுக்கான ஆரம்பம்ங்கிறது 2ல இருந்து ஆரம்பிப்பார். நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான யோகியதை எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு, எனக்கு யோகியதை இல்லாட்டா கூட உன்னுடைய கருணை இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கடைசியில பலஸ்ருதி ஸ்லோகம். அந்த பலஸ்ருதி ஸ்லோகத்துக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் ஒன்று சாதிப்பார். அதான் முடியச்ச ஸ்தோத்திரம். அதாவது என்ன கேட்டா ஒவ்வொரு ஸ்தோத்திரமே ஒவ்வொரு கிரந்தம் அது ஒரு தனி புஸ்தகமா எடுக்கணும். மொத்தமா சேர்த்து தொகுப்பா ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திர மாலா, ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திர நிதி அப்படின்னு போடுறோம்.
ஆனா ஒவ்வொரு ஸ்தோத்திரமே ஒவ்வொரு தனித்தனி கிரந்தம் அப்படிதான் கணக்கு. அப்படிதானே 120 கிரந்தம் கணக்கு பண்ணியிருக்கா. அதுல பார்த்தானா, ஏன்னா ஒவ்வொரு கிரந்தத்துக்குமே ஒரு ஆரம்பத்துல ஒரு மங்கள ஸ்லோகம், அதுக்கப்புறம் பிரதிஜ்ஞா ஸ்லோகம், இந்த மாதிரி நான் இந்த ஸ்லோகத்தை பண்ண போறேன், இதை பகவானுடைய அனுகிரகத்தினால பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்தந்த பெருமாளோ தாயாரோ அவரை பற்றியான வைபவங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுவதல். கடைசியில தியான ஸ்லோகம், அது முடிஞ்சப்புறம் பலஸ்ருதி. இப்படி இருக்கும். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல தியான ஸ்லோகம் இருக்கு. ஆவிர்பூயாத் அனகமஹிமா மானசே வாகதீஷா, என்னுடைய மனசுல அந்த பெருமான் ஹைகிரீவ பெருமான் வாகதீஷ பெருமான் என்னுடைய மனசுல இருக்கட்டும், ஆவிர்பவிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பார்த்தா கல்யாண அனாம் அவிகல் அனுதிகின்னு ஸ்ரீஸ்துதியில தியான ஸ்லோகம், பத்தியோர் தட்சிணன் பூஸ்துதியில தியான ஸ்லோகம், வியாத்தன்வானா தருள துளசி அப்படின்னு ஆரம்பிச்சு வரதராஜ பஞ்சாசத்துல தியான ஸ்லோகம். எல்லாம் அந்த பெருமாளுடைய திருமேனியை சொல்லி அவர் என் மனசுல இருக்கட்டும், அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னா வரும். கடைசி ஸ்லோகத்துக்கு 3 ஸ்லோகம். அது கடைசி ஸ்லோகங்கிறது பலஸ்ருதி ஸ்லோகம். இப்படிதான் எல்லாத்துலயும் இருக்கும். சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாடத்துல இது ஒரு கிரமம் அழகா வச்சுருக்கார். சுவாமி தேசிகனே தான் வச்சிருக்காரு இந்த கிரமத்தை. அந்த மாதிரி ரீதியில இப்போ முதல்ல இந்த பரமார்த்த ஸ்துதியில முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது மங்கள ஸ்லோகம் இந்த பெருமாளுக்கு. அடுத்த ஸ்லோகத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கறத 2வது ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இப்போ முதல் ஸ்லோகம், ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம். முதல்ல இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கச்சே முதல்ல இந்த பெருமாள் விஜயராகவ பெருமாள் அவருடைய திருநாமம் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நேத்தே பார்த்தோம், ஜட்டாயு அவருடைய வைபவம் நடந்த இடம் இது. அதனால கிருத்ரனா கழுகுன்னு அர்த்தம். ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு கேட்டான்னா அவர் ஸ்ரீமத் கழுகு அப்படின்னு ஜட்டாயு தான் சொல்ல முடியும். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர பாரிஜாதம், ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் என்று சொல்லக்கூடியது ஜட்டாயு புஷ்கரிணி அப்படிங்கிற புஷ்கரிணி. அதனுடைய தீரத்திலே அதனுடைய கரையிலே ஒரு பாரிஜாத மரம் இருக்கிறது. அந்த பாரிஜாத மரத்தை நாங்கள் சேவிக்கிறோம். பாரிஜாத மரம் அப்படின்னு சொல்லி இங்க பகவானை தான் பெருமாளை தான் சொல்ற. குளத்தங்கரையில மரம் இருக்கும் பொதுவாக இல்லையா. கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு குளம் அப்படின்னா அந்த குளத்தை சுத்தி மரங்கள் இருக்கும். 4 பக்கத்துல குளத்தை சுத்தி 10 மரம் இருக்கு. 10 மரங்கள் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். 10 பெரிய மரம் இருக்கு. பெரிய பெரிய மரங்கள், ஆலமரம் பெருசு பெருசா 10 மரம் சுத்தி இருக்கு. அந்த மாதிரிதான் கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும். குளம், குளத்தங்கரையில மரங்கள் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி கிருத்ர சரஸ் அப்படின்னு ஒரு புஷ்கரிணி, அதனுடைய தீரத்தில் ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அதுதான் பெருமாள். அவர் பாரிஜாத விருட்சமாக இருக்கார். பாரிஜாத விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா. தேவலோக விருட்சம் அது, எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி பெருமாள் எதை கேட்டாலும் கொடுக்கும்படியாக ஒரு பாரிஜாத விருட்சமே இவர் அப்படின்னு சொல்லும்படியாக ஒருத்தர் இருக்கார். அந்த ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம், அந்த பாரிஜாத்தத்தை சேவிக்கிறேன். அந்த பாரிஜாத்தம்ங்கிறவர் பெருமாள்னு கூட சொல்லல, பெருமாளே பாரிஜாத்தம் சொல்லிட்டார். பாரிஜாத்தோ ஹரேத்வம் அப்படின்னு வரும் இந்த பட்டத்திரோட நாராயணியத்துல. எம்பெருமானே நீதானே பாரிஜாத்தம் அப்படின்னு வரும். அப்போ மத்த பேர்லாம் ஏதோ பாரிஜாத்தம் வெளியில ஏதோ மரத்தை சொல்லிட்டு இருக்காளே தவிர உண்மையில பாரிஜாதம் நீர் தான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரும். பட்டத்தியோட ஸ்லோகத்துல ஏதோ தேவலோகத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துக்கு பாரிஜாத்தம் அப்படின்னு பெயர் வச்சு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறா. கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கும்னா மோட்சம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஆனா இந்த பாரிஜாத்தம் மோட்சமும் கொடுக்கும். அதனால உண்மையில பார்த்தான்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாத்தம்னு பெருமாள் தான் சொல்லணும். தன்னையே கொடுக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல அந்த பாரிஜாத்தம் தன்னையே கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா பெருமாள் தன்னையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை அப்படின்னு தன்னையே கொடுக்கக்கூடியவர். அப்படிலாம் பார்த்தா அத பாரிஜாத்தம் சொல்ல, அந்த விருட்சத்தை பாரிஜாத்தம் சொல்லக்கூடாது, பெருமாள் தான் பாரிஜாத்தம் சொல்லணும் அப்படிங்கிறார். அதே அபிப்பிராயத்துல சுவாமி தேசிகன் இங்க பெருமாளுடைய பெயரை கூட சொல்லல. அந்த ஜட்டாயு புஷ்கரிணி கரையில இருக்கக்கூடிய பாரிஜாத்தத்தை நாங்கள் சேவிக்கிறோம். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மஹே யத்ர
துங்கைஹி அதுங்கைச்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம். பாரிஜாத மதத்தினுடைய விசேஷம் என்னன்னு தெரியும். அதன் கீழே போய் நிற்கணும். கீழே நின்று தலை வணங்கினால் அது பலம் கொடுக்குமா. அந்த மாதிரி கீழே போய் நின்றனா பிரணதைஹி, பிரணதைனா தலை வணங்கினவர்கள், அவர்களுக்கு பலம் கிருஹ்யதே, பலம் அடையப்படுகிறது, பலம் பெறப்படுகிறது. யாருன்னா துங்கைஹி அதுங்கைஹி. துங்கைஹினா உயர்ந்தவர்கள், அதுங்கைஹி அப்படின்னா தாழ்ந்தவர்கள், அதாவது உசரமானவர்கள், குள்ளமானவர்கள் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த பாரிஜாத மரத்தின் கீழே போனா உசரமானவர்களாலும் பலன் அடையப்படுகிறது, குள்ளமானவர்களாலும் பலன் அடையப்படுகிறது. எத்திர துங்கைஹி அதுங்கைச்ச பிரணதைஹி, அவர் பிரணத்தாளா இருக்கணும், சேவிச்சவாளா இருக்கணும், அவளுக்கு பலம் கிருஹ்யதே, பலம் அடையப்படுகிறது அப்படிங்கிற. ஒரு பாரிஜாத மரம் ஒண்ணு இருக்கு, அதன் கீழே போய் தலைவணங்கினார்னா அவ உயரமானவாளா இருந்தாலும் சரி, குள்ளமானவாளா இருந்தாலும் சரி, அவளுக்கு அந்த பலன், அவ என்ன பலன் கேட்கிறாளோ அந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் அவர்களால் பெறப்படுகிறது. எந்த பாரிஜாத மரத்தின் கீழே துங்கைஹி உயரமானவர்களாலும் அதுங்கைஹி ச குள்ளமானவர்களாலும் பிரணதைஹி தலை வணங்கினவர்களால் பலம் கிருஹ்யதே, பலமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பலம் பெறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சின்ன ஸ்லோகம் தான், நான் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பொதுவாக மரம் அப்படின்னு சொன்னாலே வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தின் கீழே போய் இருந்தா பழம் கிடைக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுப்போம், மாமரத்தின் கீழே போய் இருந்தான்னா பழம் கிடைக்கும். பழம் ரெண்டு விதமா கிடைக்கும். கொஞ்சம் ஒசரமானவனா இருந்தானா என்ன பண்ணுவான், கையை நீட்டி பறிப்பான் மாம்பழத்தை, இன்னும் கொஞ்சம் எம்பி குதிச்சு ஏதோ பண்ணி பறிப்பான் அவன். குள்ளமானவனா இருந்தானா அவனால கை நீட்டி எல்லாம் பறிக்க முடியாது. அவன் கை நீட்டினா நீட்டலாமே தவிர, சின்ன குழந்தை சின்ன பையன்லாம் வந்தான்னு வச்சுக்கோ, அண்ணன் பெரியவாள்லாம் வந்தான்னா கை நீட்டி கிளையை மடக்கி முடிஞ்ச வரையும் அவளால என்ன பலன் எடுக்க முடியுமோ அந்த பலன் எடுப்பான். ஆனா குள்ளமானவர்கள் இருக்கோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்ண வருவா, கை நீட்டலாம் தவிர அவளுக்கு எட்டாது. என்னானாலும் மரம் தானே, செடியா இருந்தா பரவாயில்ல, மரம்னு வரும்போது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பையன்களுக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இது சாதாரண மரத்துல. ஆனா பாரிஜாத மரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டான்னா பிரணதைஹி, அது கீழே போய் இருந்தான்னா குள்ளமானவர்களுக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டா பாரிஜாத மரம் கேட்ட பலனெல்லாம் கொடுக்கக்கூடியது. அது மரத்துல இருக்கிற பழம் மாத்திரம் அல்ல, இன்னும் என்ன பலனோ கிடைக்கும். அதுல உயரமானவாளுக்கும் கிடைக்கும், குள்ளமானவாளுக்கும் கிடைக்கும். எல்லாமே மனசுல நினைக்கிறோம், பாரிஜாத மரத்தின் கீழே உட்காந்து எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா உடனே அந்த பலன் கிடைக்குமா. இங்க பலம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தத்திலேயே வருது. பொதுவா மரத்தினுடைய பழம் மாத்திரம் தான் கிடைக்கும். இங்க பழம் மாத்திரம் இல்ல, மனசுல என்ன இவன் ஆசைப்படுறானோ அந்த பலன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இந்த பாரிஜாத மரபொழியோ, அதனால ஒசரமானவாளும் பலனை அடைந்து கொள்கிறார்கள், குள்ளமானவாளும் பலனை அடைந்து கொள்கிறார்கள். சாதாரண மரம் போல இல்ல, இது பாரிஜாத மரம், அதனால எல்லாருக்கும் பலன் கிடைக்கிறது அப்படின்னார். அதாவது பெருமாள் தான் இப்ப பாரிஜாதம், விஜயராகவ பெருமாள் பாரிஜாத பெருமாள். அதுல அந்த பெருமாளை ஆசிரியத்தவர்கள் பிரணத்தர்கள், அவன் திருவடியை ஆசிரியத்தவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவ உசரமானவானாலும் சரி குள்ளமானவானாலும் சரி, எல்லாருக்கும் பலம் கிருஹ்யதே. என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, அவ ஒசரம் குள்ளம் அப்படின்னு சொன்னா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற அர்த்தத்திலையும் வரும். பொதுவா மரத்துல யாரு ஒசரமா இருக்கா யார் குள்ளமா இருக்காங்கிறத வச்சு பார்த்தோம். பெருமாளை சேவிக்கிறதுல யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய பாரிஜாத விருட்சம். முதலே சொன்னே, சாதாரண விருட்சமா இருந்தா உயரமானவர்கள் தான் பலன் கிடைக்கும், குள்ளமானவர்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு. பாரிஜாத விருட்சத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பெருமாள் கிட்ட உயர்ந்தவர்கள் நன்னா படிச்சவர்களுக்கும் பலன் கிடைக்கும், படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் பலன் கிடைக்கும், நல்ல அனுஷ்டானபரர்களுக்கும் பலன் கிடைக்கும், சாதாரணமாக இருப்பவர்களுக்கும் பலன் கிடைக்கும், மகர்ஷிகளுக்கும் பலன் கிடைக்கும், சாதாரண மனுஷாளுக்கும் பலன் கிடைக்கும், ஜட்டாயு மாதிரி இருக்கவாளுக்கும் பலன் கிடைக்கும், நம்மள மாதிரி இருக்கவாளுக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னா இவர் பாரிஜாத மரம். மற்ற மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் வித்தியாசம், மற்ற மரத்துல உயரமானவாள் தான் பறிக்க முடியும், குள்ளமானவனால் பறிக்க முடியாது, கஷ்டம்.
ஆனா பாரிஜாத மரத்துல யாருக்கு என்ன பலன் வேண்டாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பலம்னு பொதுவா போட்டிருக்கார். பழம்னு சொன்னபடினாலே முதலே சொன்னேன், 2 அர்த்தம் உண்டு. மரத்துல இருக்கிற பழம் இருக்கும், தமிழ்ல பழம் சொல்லுவோம், அதுக்கும் பழம் பேர். அது தவிர பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, என்ன மனசுல நினைக்கிறோமோ அந்த பலன், அதுவும் கிடைக்கும். சமஸ்கிருதத்துல 2 இதுக்குமே பலன் பெயர். பொதுவா சொன்னா எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு, பலமத உபபத்தேன்னு ஒரு சூத்திரம். அதாவது பலத்தை தருபவன் பரபிரம்மன் தான் அப்படின்னு அந்த சூத்திரத்தினுடைய தாற்பயம். வியாசருடைய சூத்திரம் அது. பலம் அப்படிங்கிறது பரபிரம்மத்துக்கிட்டே தான் வரும் அப்படின்னு தாற்பயம். இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச ஸ்ரீபாஷ்யகாரர் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்க பலம்னு சொல்றாரு, எந்த பலனை சொல்றார்? பரபிரம்மன் தான் பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு வியாசர். எந்த பலனை சொல்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அவர் ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் எப்படின்னு கேட்டாலும் அவரே கேள்வின்னு அவரே பதில் சொல்வார். அப்படிதான், அதுக்குதான் பாஷ்யன்னே பெயர். இப்போ அவரே பதில் சாதிக்கிறார். சாமானியன பலமத இத்தியுச்சதே, பொதுவா பலன் தானே சொல்றார், எல்லா பலனும் கிடைக்கும் இல்ல. இப்ப இந்த வேதாந்த சூத்திரம் தானே அது வியாசர் பண்ணது. அப்ப வேதாந்த பலன்கிறது மோட்ச பலன் தான். அப்ப மோட்ச பலன் தான் பகவான் கொடுப்பாருங்கிறத சொல்றதுக்கு தானே வந்திருக்கார். மோட்ச சாஸ்திரம் தானே அது. வேதாந்த சாஸ்திரங்கிறதே மோட்ச சாஸ்திரம் தானே. மோட்ச பலன் எப்படி கிடைக்கும் தானே சொல்லிட்டு வர. அப்ப மோட்சங்கிற பலம் பரபிரம்ம கொடுக்கிறார் அப்படின்னு மட்டும் அதோட நிற்கும் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யகாரர் சாதிக்கிறார், அதோட மாத்திரம் நிறுத்திட வேண்டாம். அப்படி சொல்ற அந்த வியாசர் மோக்ஷா அத்தகா உபபத்தே, மோட்சம் கொடுக்குறான்னு பரமாத்மான்னு சொல்லிட்டு போயிடல முடியும், பரபிரம்மான்னு சொல்லிட்டு போல முடியும். மோக்ஷான்னு சொல்லாம பொதுவா பலம்ன்ற பொது வார்த்தையை போட்டிருக்கார் ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்றார். அதனால்தான் சாமானியன பொதுவாக பலம்னு சொல்லிட்டபடினால எல்லா பலனும் கிடைக்கும். அதாவது நீ யாகம் பண்ணால் அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் இந்த பரபிரம்மன் தான். ஹோமம் பண்ணா அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் பரபிரம்மன் தான். புண்ணியகாரியம் எது பண்ணாலும் அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் பரபிரம்மன் தான். மோட்சம் கொடுப்பவனும் பரபிரம்மன் தான். எல்லா பலனையும் இவன் தான் கொடுப்போங்கிறத காமிக்கிறதுக்கு தான் வியாசர் பொதுவா பலம் அப்படின்னு போட்டாராம். இல்லாட்டா எந்த பலன் போட்டிருக்கணும், மோட்ச பலன்னா மோட்ச பலன் போட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் பொதுவாக எல்லா பலனுமே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அது ஏன் இங்க சொல்றார் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றார். அது மேல போறது அங்க அந்த மாதிரியாக பிரணத்தைர் கிரஹ்யதே பலம் அப்படின்னு நீங்க பலம்னு சொன்னது சுவாமி தேசிகன் சாதுரியமாக. ஒரு மரம் அதுல பலம் அப்படின்னு சொல்லும்போது மரத்துல இருக்கிற பழம்னு மட்டுமல்ல, பொதுவாகவே எந்த பலன் ஆனாலும் கொடுக்கும். ஏன்னா இது பாரிஜாத மரம் அப்படிங்கிறதாக இங்க அழகா சாதிக்கிறார். பெருமாள் எல்லாருக்கும் சமமா இருக்கிறபடினால பலனை பொறுத்தவரை இவருக்கு தான் பலன் அவருக்கு தான் பலன் அப்படிங்கிறது பெருமாள்கிட்ட கிடையாது இல்லையோ. யாரா இருந்தாலும் பலன் அப்படிங்கிறது உண்டு இல்லையோ. சாஸ்திர ரீதியில பெருமாள் கிட்ட பலம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கு எல்லாருக்குமே. அதாவது என்ன கேட்டானா உபாயம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, உபாயத்துல வரைச்ச அதிகாரங்கள் உண்டு. யார் யார் என்னென்ன உபாயம் செய்யலாம், யார் யார் என்னென்ன உபாயம் செய்யக்கூடாது அப்படின்னா அதிகாரத்துல வித்தியாசம் உண்டு. ஆனா பலன்னு வரைச்ச அவளுக்கு அந்த பலனுக்கு ஏதாவது வழி இருக்கும். பலன் எல்லாருக்குமே பொது. அவனுக்கு அதுக்கான உபாயத்தை செஞ்சு அதுக்கு பலன். இப்போ உதாரணமா சரணாகத்தின்னு எடுத்துப்போம் வச்சுப்போமே. பக்தி யோகம் இருக்கு, சரணாகத்தின்னு இருக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்துல அது விஷயத்துக்கு தான் வரணும். கடைசியில பக்தி யோகம்ங்கிறது எல்லாரும் செய்ய முடியாது, சில பேர் தான் செய்யலாம். வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், அக்னி ஆதானங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்றவனா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் பக்தி யோகம் பண்ண முடியும். ஏன்னா கர்மயோகத்திலேருந்து வரணும் அது. அப்ப எல்லாருமே பண்ண முடியாது பக்தி யோகத்தை. ஆனால் பலம் இருக்கும் இல்லையோ, அந்த பலம் எல்லாருக்கும் உண்டு. மோட்ச பலங்கிறது பக்தி யோகம் பண்ணாதான் உண்டு இல்லையா. சரணாகதி பண்ணாலும் பலம் உண்டு இல்லையோ. அப்ப சரணாகதி பண்ணாலும் பலம் உண்டு. பலங்கிறது பொதுவாக ஆயிடும். இப்ப யாகங்கள்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். யாகங்கள்லாம் மேலோட்டமா பார்த்தான்னா புருஷால் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையில பார்த்தா 2 பேரும் பண்றா, புருஷாலும் ஸ்திரீயும் பண்றா, 2 பேருக்கும் பலம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால்தான் வியாசர் சொல்றார். வியாசர் சொல்லச்ச சூத்ர சாது ஸ்திரிய சாது கலி சாதுன்னா சொல்றார் வியாசர். சூத்ரனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லாமே நல்லதுதாங்கிறவர். எதுவுமே கெட்டதே கிடையாதுங்கிறவர். ஏன்னா எல்லாருக்கும் பலன் உண்டு இல்லையோ, அதனால கெட்டதே கிடையாது. அதனால அந்த ரீதியில எத்திர துங்கைஹி அதுங்கை பலன் அப்படிங்கிற விஷயத்துல அவ
என்ன உபாயம் பண்றாள், பண்ணக்கூடியவா பண்ணக்கூடாதவா கூட அவளுக்குன்னு ஒரு உபாயம் இருக்கும். ஆக ஏதோ ஒண்ணு ஒரு ரீதியில பலன் உண்டு. ஒன்னே ஒண்ணு பண்ணணும், பிரணதைஹி, பெருமாள் ஆசிரிக்கணும். அது இல்லாட்டா பலன் கிடைக்காது. அதை ஆசிரிக்கணும் இல்லையோ. நிவாச விரக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தாராம் சம்சரயச்சைவ யசசைக பாஜனம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். இது வாலியினுடைய மனைவி தாரா சொல்ற ஸ்லோகம். இது தாரா தேவின்னு வச்சுக்கலாம். அவள் பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா இந்த ஸ்லோகத்துல. வாலி கிட்ட சொல்றா, பெருமாள் எப்படிப்பட்டவர்னா அவர் ஒரு விரக்ஷம் அப்படிங்கிறார். நிவாச விரக்ஷா சாதுனாம், சாதுக்கள் எல்லாம் ஆசிரிச்சு இருக்கக்கூடிய ஒரு விரக்ஷம் அவர். ஒரு மரம்னு இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துல நிறைய பட்சிகள்லாம் இருக்கும். பட்சிகள், சர்ப்பம் முதலான ஜந்துக்கள், புழு பூச்சிகள், இது மாதிரி நிறைய இருக்கும். ஒரு பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய வண்டு முதலானவைகள் பழத்துக்குள்ள இருக்கும். இலையில இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் முதலானது, அந்த மாதிரி மரத்தினுடைய தண்டு இருக்கு இல்லையா பெருசா, அதுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், மரத்தினுடைய பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய எலி, தவளை, அந்த மாதிரி சர்ப்பம் முதலானது, அப்புறம் மரத்தினுடைய மேல கிளைகள்ல கூடு கட்டி இருக்கக்கூடிய பட்சிகள் முதலானது. பட்சிகளுக்கெல்லாம் மரத்துலாம் தங்கி ஆனோம் ராத்திரி வேளையில, வேற வழி கிடையாது, இத்தனை இருக்கு. அந்த மாதிரி பெருமாள்கிற நிவாச விரக்ஷமா யாருன்னா சாதுக்களுக்கு. சாதுக்கள் மொத்த பேரும் பெருமாள் நம்பி இருக்கா, பெருமாளை நம்பி பெருமாளை ஆசிரிச்சு இருக்கா. நிவாச விரக்ஷ சாதுனாம், மரம் எப்படி எத்தனை ஜீவிகளுக்கு நிவாசமா இருக்கு. எத்தனை ஜீவிகளுக்கு மரம் தானே வாசம், மரம் தான் நமக்கு வீடு மாதிரி. இத்தனை ஜீவிகளுக்கு, புழு பூச்சிகளுக்கு, பறவைகளுக்கு, இது எல்லாத்துக்கும் மரம் தானே நிவாசம், மரம் தானே வீடு. அந்த மாதிரி எம்பெருமான்கவர் சாதுக்களுக்கு நிவாச விரக்ஷம் அப்படிங்கிற. நிவாச விரக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ. அதே மரத்துல என்ன பண்றாங்க கேட்டா, நல்ல வெயில்ல வாடி இருக்கிறவன் இருக்கான்லையோ, அவங்க எடுக்கிட்டு மரத்தடியில நிக்கிறான். நல்ல வெயில் வெளியில, அதுல நடந்து வரான். அப்ப மத்தியானம் 12 மணிக்கு வெயில் நடந்து வருவான். ஒரு பெரிய மரம் ஒண்ணு கிடைச்சதுன்னா, பெரிய ஆலமரம் ஒண்ணு வச்சுக்கோங்க, அது கீழே பார்த்தான்னா அப்படியே துணி போட்டு படுத்துன்னு தூங்கிடுவான். எது கேட்டான்னா ஆலமரத்து நிழல் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், வெயிலே தெரியாது. பெரிய ஆலமரமா இருந்ததுன்னா அந்த ஆலமரத்து அடியில நிழல்ல படுத்துட்டான்னா வெயிலே தெரியாம குளிர்ச்சியாவும் இருக்கும். அந்த மாதிரி நிம்மதியா தூங்குவான். அந்த மாதிரி பெருமாளாம். ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ, யார் ஆர்த்தாளா இருக்காளோ, அங்கே வெயில்ல தபிக்கிறவனுக்கு அந்த நிவாச விரக்ஷம் அப்படின்னு நாங்க சொல்ற மாதிரி, இங்க சம்சாரத்துல தப்பிக்கிறவனுக்கு இந்த விரக்ஷமானது சம்சரையாக, அவன் கீழே போய் இளைப்பாறக்கூடிய இடமா. ஒரு மரம்ங்கிறது ஆர்த்தர்களுக்கு இளைப்பாறக்கூடிய இடமா இருக்கு. அந்த மாதிரி பெருமாளும் ஆர்த்தர்களுக்கு, ஆர்த்தன்னா துக்கத்துல இருக்கவர்கள் அர்த்தம், சம்சார துக்கத்துல யார் இருக்காளோ அவர்களுக்கு ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ, அவளுக்கெல்லாம் சம்சயமா இருக்கும். ஆபன்னானாம் பராகதிஹி, ஆபத்துல இருக்கவாளுக்கு பெரிய கதி அப்படிங்கிறார். ரொம்ப ஆபத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. மரத்துல எப்படின்னு கேட்டான்னா, மரத்தை வச்சு ஆபத்துல தப்பிக்கிறவெல்லாம் நிறைய பேர் உண்டு. சிங்கப்புலி துரத்திட்டுனா கிடுகிடு போய் மரத்து மேல ஏறி கொண்டுருவான், அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி ஆபன்னானாம் பராகதிஹி, ஆபத்துல இருக்கவாளுக்கு பெரிய கதியா இருக்கக்கூடியவர். ஒரு மரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மரத்துல இருக்கிற ஜந்துக்கள், மரத்துல கீழே தங்கக்கூடியவர்கள், மரத்துல மேலே ஏறி பிழைக்கக்கூடியவர்கள், அப்படிலாம் நிறைய பேர் உண்டு. என்னானாலும் மரம் தான். யசசைக பாஷனம், மரத்தினுடைய புகழ்ங்கிறது யாருக்குமே வராது. அந்த மாதிரி பெருமாளும் மரத்துக்கு சமம். ஒரு ஆலமரம்னா, இல்ல அஸ்வத்தாகான்னு பெருமாள் சொல்றார் பகவத்கீதையில. அஸ்வத்த விரக்ஷம்னா அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாதான் பூமியில. அரச மரம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு சமானம் பூமியில எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக பெருமாளும் அந்த மாதிரிதான், மரம் மாதிரி. மரத்தை நம்பி எத்தனையோ ஜீவிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. மேல வரவர்கள், கீழே மரத்தின் அடியில இளைப்பாறுபவர்கள்னு நிறைய பேர் இருக்கா. எசசஸ்ச ஏகபாஜனம், மரத்துக்கு என்ன புகழ் உண்டோ அந்த புகழ் பெருமாளுக்கு உண்டு. பாகவதத்துல ஒரு இடத்துல வரும், ஸ்ரீமத் பாகவதத்துல, ஒரு சமயம் கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சின்னு இருக்கும்போது அந்த கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமா கூட்டி வச்சு மாடு மேய்ச்சின்னு இருக்கா. மத்தியானம் நல்ல வெயில்,
அப்போ ஒரு மரத்தடியில போய் கிருஷ்ணன் தங்குறான். எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ணா ஒரே வெயிலா இருக்கு அப்படிங்கிறா. ஏன்னா அசாத்திய வெயில், வெயில் காலம் போல இருக்கு, நல்ல வெயில், பசுமாடுகளுக்கெல்லாம் கூட வெயில தவிக்கிறது. அப்ப எல்லாரையும் கூட்டின்னு வந்து அந்த மரத்தடியில போய் கிருஷ்ணன் உட்காந்துக்கிறான். மரத்தடியில உட்காருங்கோ அப்படின்ற. அப்ப கிருஷ்ணன் பேச, இந்த மரத்தை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? என்ன ஞாபகம் வருதுன்னா மகான்கள் ஞாபகம் வருது. ஏன்னா மரம் பாருங்க, தான் வெயில்ல இருக்கு, ஆனா நமக்கு நிழல் கொடுக்கிறது. அந்த மாதிரிதான் மகான்கள். தான் கஷ்டப்படுவார்கள், ஆனால் சிஷ்யர்களுக்கு இல்ல இன்னொருத்தருக்கு லோகத்துல இருக்கிறவர்களுக்கு ஹிதம் செய்யணும் அப்படின்னு நினைப்பார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்லாம் பாகவதத்தில் வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் சொல்றா, கிருஷ்ணா இது என்ன உபன்யாசங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் போரும், முதல்ல ஒரு ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்கிறா. பசி அவளுக்கு, ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் வந்து பக்கத்துல யஜ்ஞம் நடக்குது, யாகம் நடக்கிறது, அங்க போய் கேளுங்கன்னு சொல்லி யாகம் நடத்துற ரிஷி பத்னிகளுக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ணான்னு ஒரு சரித்திரம் வரும். அதுதான் ஆரம்பத்துல இப்படி வரும். அந்த மாதிரி ரீதியில மரம்ங்கிறது லோகத்துல சிரேஷ்டமானது. அதுலயும் பாரிஜாத மரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. துங்கைகி அதுங்கைச்ச பிரணத்தை கிரகியதே பலம். அது அந்த மரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மரத்துக்கு கீழே போகணும். பக்கத்தையும் வேடிக்கை பார்த்து 10 அடி தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தா அது ஒன்றும் சுவாரஸ்யம் கிடையாது. மரத்தை அடியில போனாதான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி எம்பெருமானை போய் ஆசிரியிச்சாதான் பலன் கிடைக்கும். துங்கைகி அதுங்கைச்ச, உயரமானவாளுக்கும் பலன் கிடைக்கும், குள்ளமானவாளுக்கும் பலன் கிடைக்கும், உயர்ந்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும், தாழ்ந்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும், எல்லாம் சரி. ஆனா பிரணத்தைகின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவ போய் ஆசிரியிச்சாதான் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத்கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மஹே யத்ர துங்கைர் அதுங்கைச்ச பிரணதைர் கிரஹ்யதே பலம். இத சுவாமி தேசிகன் வந்து ஒரு பெரிய சாஸ்திர அர்த்தத்தை சுருக்கமா சொல்லியிருக்காருங்க, அழகா சொல்லியிருக்கார். துங்கைகி அதுங்கைகி அப்படின்னு சொல்லிட்டு, உயரமானவர்கள் குள்ளமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன சொல்ல வர்றார் சுவாமி அப்படின்னா, உயரமானவர்கள் அப்படிங்கிறவா பக்தியோகம் பண்ணுபவர்கள், குள்ளமானவர்கள் அப்படிங்கிறவா சரணாகதி பண்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பக்தியோகம் பண்றவர்கள்லாம் அவர்களே போய் பலனை பறித்துக் கொள்வார்கள். இப்போ உயரமானவன்லாம் தானே பலனை பறிச்சுப்பான், குள்ளமானவனால தானே பலனை பறிக்க முடியாது, அவன் கீழே இருந்துட்டு இருப்பான், அவ்வளவுதான். அப்ப அந்த மரமே பார்த்து பழம் போட்டா உண்டு, மரத்தின் கீழே இப்படியே உட்காந்து மேலேயே பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது காத்து அடிச்சதுன்னா உடனே அந்த பழம் சில சமயம் வரும், இல்ல யாராவது பறிச்சு கொடுத்தா வரும், ஏதோ ஒண்ணு பண்ணாதான் வரும், இல்லாட்டா வராது இல்லையோ. அது மாதிரி பக்தி யோகம் பண்றவா என்ன பண்ணுவாங்க கேட்டானா, தானே பலனை பறித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய பக்தி யோகத்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலே கடைசியில் அந்த மரம் தான் பழம் கொடுக்கும், பெருவாள் தான் பழம் கொடுப்பார். ஆனால் அவ உயரமானவர்கள் தானே பலனை பறிச்சுக்கிறா, குள்ளமானவர்கள் வந்து தன்னால பறிக்க முடியாதுங்கிறபடினால அந்த மரத்தையே நம்பி இருக்காள் அப்படின்னு வருதோ இல்லையோ. அதனால பக்தியோக நிஷ்டாலையும் சரணாகதி நிஷ்டாள், சரணாகதி பண்றவர்கள் அவர்களையும் இங்க குறிப்பாக சொல்றார். 2 பேருக்குமே எம்பெருமான் தான் பலன் கொடுக்கறான் அப்படிங்கிறபடினா கடைசியில சித்தோபாயம்னு ஒண்ணு இருக்கு சாஸ்திரத்துல. சித்தோபாயம் எம்பெருமான் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாரா இருந்தாலுமே பக்தியோகம் பண்றவாளுக்கும் சித்தோபாயம் எம்பெருமான் தான், சரணாகதி பண்றவாளுக்கும் சித்தோபாயம் எம்பெருமான் தான். சித்தோபாயம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பலன் கொடுக்கறவன்னு அர்த்தம். பொதுவாக அந்த அர்த்தம் வச்சு போன்றோம். நாம பண்ற உபாயம் இல்ல, நமக்கு பலனை கொடுப்பதற்காக சித்தமா இருக்கக்கூடிய உபாயம். நம்ம பக்தி யோகம் பண்றோம் இல்ல சரணாகதி பண்றோம், அது இருக்கட்டும், பலனை கொடுக்கிற உபாயம் இருக்கும் இல்லையோ, அந்த உபாயம் ஏற்கனவே சித்தமா இருக்கு. நமக்கு சித்தமாக நாம அவனை போய் நம்ம வந்து, அதாவது பலன் வெம்பரவன் கையில பலன் வச்சு காத்துட்டு இருக்கான், கொடுக்க போறான். அதனால பக்தி யோகம் பண்றவாளுக்கும் சித்தோபாயம் பகவான் தான், சரணாகதி பண்றவாளுக்கும் சித்தோபாயம் பகவான் தான், அவன் தான் பலனை கொடுக்க போறான் அப்படிங்கிறது சித்தமாயிடுது. அப்புறம் என்ன வித்தியாசம் இவாளுக்கு அப்படின்னு கேட்டான்னா, இந்த தானா பறிக்கிறானாங்கிறது தான் வித்தியாசம். மரம் எப்படி பலனை கொடுக்குமோ அந்த மாதிரி பகவான் பலனை கொடுக்கறான். மரம் தானே பலனை கொடுக்க போறது என்னானாலும், அந்த மாதிரி பகவான் தான் மோட்ச பலனை கொடுக்க போறான். அப்புறம் பக்தி யோகம் பண்றவன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, தான் பறிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து கையை நீட்டி தான் பறிச்சுக்கணும். சரணாகதி பண்றவனுக்கு கையை நீட்டி பறிக்கலாம் தெரியாது, இவன் ஒசரம் கிடையாது. பக்தி யோகம் பண்றவன் ஒசரமானவன் அப்படின்னா பக்தி யோகம் பண்ணுவதற்கான ஞானம் சக்தி முதலானதெல்லாம் உள்ளவன். சரணாகதி பண்றவன் உயரமா இல்லை குள்ளம் அப்படின்னு கேட்டானா, அப்ப ஞானம் சக்தி முதலானதெல்லாம் இவனுக்கு கிடையாது. அப்ப இவனுக்கு பலம் வந்து எம்பெருமானே கொடுக்கணும். அது அந்த மரமே கொடுக்கறதான், பகவானே கொடுக்கறான். இங்கே இவன் பண்றது என்னன்னு கேட்டா, பிரணதைஹி
அந்த மரத்தின் கீழே போய் நிக்கிறான் இல்லையா, அதுதான் இவன் பண்றது. சரணாகதி பண்றான் இல்லையோ, அததான் பிரணதைஹி அப்படின்னு சொல்ற. பக்தி யோகம் பண்றவனும் பிரணதைஹின்னு சொல்றாருன்னா அவனும் சரணாகதி பண்றது உண்டு. அவனும் மரத்தை நம்பிதானே இருக்கான். அதனால நாம பண்ற சரணாகதிக்கும் அவன் பண்ற சரணாகதிக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் மோட்சத்துக்காக சரணாகதி பண்றோம், அவன் பெருமாளை சேவிக்கணும். அவனும் பக்தி யோகம் பெருமாளை குறிச்சு அந்த பக்தி யோகம் பண்றான். அதனால அந்த பக்தி யோகம் நடக்கணுமேன்னு சரணாகதி பண்ணுவானா இருக்கும். அவ்வளவுதான். அதனால நல்ல பலனை பறிக்க வல்லவர்கள் பக்தியோக நிஷ்டர்கள், பலனை பறிக்க முடியாமல் அவர்கள் எம்பெருமானையே நம்பி இருப்பவர்கள் சரணாகதி நிஷ்டர்கள். இவர்கள் ரெண்டு பேரையும் காமிக்கிறதுக்காக எத்திர துங்கைஹி அதுங்கைஷ்ச பிரணதைஹி கிருஹ்யதே பலம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றது 2-3 இடத்துல வழக்கம் உண்டு. இன்னொரு உதாரணம் ஒண்ணு சரணாகதி தீபிகையில் இருக்கு. உட்பாகுபாவம் அபகாய யதைவ கர்வஹ பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்திய ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய தானே நிவேசயதி தஸ்ய. அதாவது ஒரு மரத்தின் கீழே போய் நின்றான் ஒருத்தன், பழத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே அது வேறு தான், மரத்தின் கீழே போய் பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டான் ஒரு சின்னவன் குள்ளமானவன் ஒருத்தன். அங்க மரமோ மேல இருக்கு, கையை தூக்கினான், எப்படியா பறிக்க முடியாம பார்த்தான். இவன் கைக்கு எட்டாவது பாத்திரம் இல்லை, அது இன்னும் ரொம்ப மேல இருக்கு, எம்பினாலாம் கூட எட்டாது, ரொம்ப ரொம்ப மேல இருக்கு. ஏன்னா கருவாக குள்ளமானவன் அர்த்தம். அவன் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான், என்ன பண்ணுவான், என்ன பண்ணாலும் நம்மளால எடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியா, அப்படியே என்ன பண்ணலாம் பார்த்துதான் பக்கத்துல உசரமா ஒருத்தன் வந்தானோ, அவன்கிட்ட கேட்டான், எனக்கு இந்த பலன் நீ பறிச்சு கொடு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். தன்னால பறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருத்து, அதனால நீ பறிச்சு கொடு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம். அதே மாதிரிதான் இந்த பக்தி யோகம் பண்றவன் பண்ணுவான். அவன் பரத்தை தானே எடுத்துப்பான், உசரமானவன். குள்ளமா இருக்கவன் சரணாகதி பண்றவன், இவன் கை தூக்கி பார்த்தா ஒன்னும் பலன் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி, நமக்கு அந்த வசனங்கள்லாம் இல்லை, அந்த யோகியதை நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே யாரா ஒருத்தர் பிரார்த்திக்கலாம் பார்த்தா பக்கத்துல வரவன் பெருமாளே வரான். அந்த பெருமாளே பார்த்து எனக்கு நீயே பறிச்சு கொடு அப்படின்னு சொல்ற மாதிரியாக தான் சரணாகதிங்கிறது. என்ன கேட்டா பெருமாளையே பார்த்து பிரார்த்திக்கிறது தான். நம்ம நீயே எனக்கு பலனை கொடுக்க வேணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறது தான் அது. ஸ்தானே நிவேசேதி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம் அப்படின்னு. அந்த பக்தி யோகம் ஏண்டா நீயே பறிச்சுக்கோ ஏன் அப்படின்னா, எனக்கு பறிக்க முடியல மாமா, அப்ப நீங்க தான் கொஞ்சம் எனக்கு பறிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமான்ட்ட போய் ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தி கொண்டு, நீர் தான் எனக்கு பலனை கொடுக்கணும், நீரே தான் கருணையினால எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தல் இருக்கொல்லையோ, அந்த பிரார்த்தனா தானே சரணாகி. துவமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதிரித்யுக்தா தாதேவேஸ்மின் பிரயுஜ்யதாம். சாஸ்திரம் சொல்லி, நீயே எனக்கு உபாயமாக இருக்கணும், நான் எந்த உபாயமும் செய்ய முடியாதவனாக இருக்கேன், நீரே உபாயமாக இருந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதான சரணாகதி. அதை எம்பெருமானையே போய் பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த ஸ்லோகம் கூட இந்த அந்த உட்பாகுபாவங்கிற ஸ்லோகத்திலே நிறைய விஷயம் இருக்கு. அதுலயே காளிதாசன் உட்பாகுரியோ வாமனகான்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கான். அதுக்கு பதிலாக தான் சொல்லிருக்காரு சுவாமி. குள்ளமா இருக்கும், கையை தூக்கின்னு இருப்பான், அவனுக்கு பலன் கிடைக்குமா என்ன அப்படின்னு பரிகாசமா சொல்லிருக்கான். சுவாமி சொல்ற, குள்ளமா இருக்கும், கை தூக்கின்னு இருப்பான், அவனுக்கு பலன் கிடைக்காது. ஆனா பக்கத்துல உயரமா இருக்கவன் தானே, அவனை கேட்டா பலன் கிடைக்குமோ இல்லையா இவனுக்கு. அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது பலன், ஆனால் எம்பெருமானுடைய கருணையினால நமக்கு பலன் கிடைக்கலாம் இல்லையோ. அதனால உயரமா இருக்கவன நம்ம வைக்கிறோம் அப்படின்னு அழகா இங்க பதில் சொல்லிருக்காரு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில துங்கைஹி அதுங்கைஷ்ச அப்படின்னு என்ன ஆச்சரியம். இந்த பாரிஜாத மரத்துல மற்ற மரம் மாதிரி இல்லாமல் உயரமானவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாரும் பலனை எடுத்துக்கொள்கிறார்கள். கஷ்டப்பட்டு பக்தியோகம் செய்பவர்கள் இல்ல சரணாகதி செய்பவர்கள் இவர்கள் கூட பலனை எடுத்துக்கொள்கிறார்களே, அதுதான் விஜயராகவ பெருமாள், இந்த பாரிஜாத பெருமாள். நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, எப்பவுமே விஜயம்தான் அவருக்கு, இல்லை அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையாது. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர், சத்தியேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா அப்படின்னு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சகல விதமான பலனையும் பாரிஜாத மரம் போல
சகலவிதமான பேருக்கும் சகலவிதமான பலனையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதமாக எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதங்கள்ல இன்னும் ரெண்டு விஷயம், சின்ன விஷயங்கள் தான். ஒன்னு ஸ்ரீமத் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டாவது உபாஸ்மகே அப்படின்னு. இந்த பதங்களை பத்தி நிறைய எழுதியிருக்கா வியாக்கியானங்கள்ல பெரியவாள்லாம். ஸ்ரீமத் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் அழகா போட்டிருக்காருங்க. ஏன்னு கேட்டானா அந்த பாரிஜாதம்ங்கிற பெருமாளை சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல வேடிக்கை பார்த்தா பெருமாள் திருநாமமே இல்லை இதுல. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்திர ஜடாயு புஷ்கரணி தீரத்துல ஒரு பாரிஜாதம் இருக்கு, அந்த பாரிஜாதத்தை சேவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த பாரிஜாதம் என்ன பாரிஜாதம்? பெருமாள் தானே சொல்றார். அவர் பெயரோ எதுவும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சூச்சகமாக ஆரம்பத்திலே ஸ்ரீமத் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த பாரிஜாதம் தான் ஸ்ரீமத் அப்படின்னா சிவப்பதி ஆன எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் தான் அவன் அப்படிங்கிறத காமிக்கும்படியாக ஆரம்பத்திலே அழகா ஸ்ரீமத் அப்படின்னு போட்டோம்னா இந்த பாரிஜாத்தம் இருக்கு, இது சாதாரண மற்ற பாரிஜாத மரம் மாதிரி இல்லை, இது ஸ்ரீமத் பாரிஜாத மரம் அப்படின்னா சிவப்பதியான எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்லலையேன்னு நினைக்க வேண்டாம். ஸ்ரீமத் அப்படிங்கிற பதத்துல குறிப்பா அழகா சொல்லிருக்காரு, அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதுல. இன்னொரு விஷயம், அப்படி ஸ்ரீமத்னு சொன்னபடினால பெருமாளும் தாயாருமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து நமக்கு பலனை கொடுக்கிறார்கள். ரெண்டு பேருமாக சேர்ந்து பாரிஜாத மரமாக இருக்கிறார்கள், உபாயமாக இருக்கிறார்கள். ரெண்டு பேருமாக சேர்ந்து பலனை கொடுக்கிறார்கள். நமக்கு ஆசிரியமாக பெருமாளும் தாயாருமாக இருக்கார் அப்படின்னு விஜயவல்லி சமேதரான, விஜயவல்லி நினைக்கிறேன் தாயார் பேர், என்ன பார்க்கிறேன், விஜயராகவ பெருமாள் அப்படின்னு ரெண்டு பேருமாக நமக்கு இல்ல பெரிய பிராட்டியாரோட விஜயராகவ பெருமாள் வந்து நமக்கு பலனை கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறத ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே இருக்குல்லையோ, இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறத கிருத்ர அப்படிங்கிறதுலையும் சேர்க்கலாம், சரஸ் அப்படிங்கிறதுலையும் சேர்க்கலாம், தீர அப்படிங்கிறதுலையும் சேர்க்கலாம், பாரிஜாத அப்படிங்கிறதுலையும் சேர்க்கலாம். நான் முதல்லயே சொன்னேன் கிருத்ரனா கழுகுன்னு அர்த்தம். கழுகுன்னு பொதுவா சொன்னா பொதுவா எல்லா கழுகையும் எடுத்துப்பா, அப்படி இல்லை ஸ்ரீமத் கிருத்ரம் இது அப்படின்னு ஜட்டாயுக்கு நம்ம சம்பிரதாயத்துல அவர் பெரியவருங்கிற திருநாமங்கள்லாம் உண்டு இல்லையோ. அதனால ஏன்னா பெருமாளுக்காக பெரிய கைங்கரியம் பண்ணவர் அவர். அதனால இந்த கழுகை பத்தி சொல்லச்ச இது சாதாரண கழுகு கிடையாது, ஸ்ரீமத் கிருத்ரம் இது. இப்ப ஸ்ரீமத்துங்கிறத கிருத்ரங்கிறதுல சேர்த்துருக்கோம். ஸ்ரீமத் கிருத்ரம் அப்படின்னு சொல்றார். பொதுவா கைங்கரியங்கள்லாம் யார் பண்றாளோ அவள்தான ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லுவா. விசேஷமான ஸ்ரீ உடையவர் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு. விபீஷண ஸ்ரீமான் அப்படின்னா சொல்றா ராமாயணத்துல. அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்லாம் வரும். ஏன்னா கைங்கரியம் பண்றதுக்கான யோகியதை வந்துருத்துனா, கைங்கரியம் விசேஷமா பண்றாருன்னா அவர் தான் கைங்கரிய ஸ்ரீமான். அந்த ரீதியில இந்த ஜட்டாயு இவர் மகா கைங்கரியம் பண்ணியிருக்க, அதனால இவர ஸ்ரீமத் அப்படின்னு பெயர். ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு அவரை சொல்லலாம். இப்ப இந்த ஸ்ரீமத் கிருத்ர ஸ்ரீ அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீ. முதல்ல பெருமாளை சொல்லச்ச ஸ்ரீ அப்படின்னா பிராட்டியான்னு அர்த்தம். இப்ப இவரை சொல்லச்ச கைங்கரிய ஸ்ரீயை பத்தி ஸ்ரீ. அதனால்தான் லக்ஷ்மணஹான் பெயர் வச்சதே. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான் வசிஷ்டர் தான் பெயர் வைக்கிறார். இவர் ஸ்ரீயோட இருப்பார், அதனால லக்ஷ்மணஹான் பெயர் வைக்கிறார். ஆனா இவர் ஒன்றும் ஸ்ரீயோட இல்லை. இவருங்க ராஜ்யத்திலேயே இருந்தார். இவர் ராஜாவா இருந்தாரா? இவர் காட்டுக்கு போயிருந்தார். பெருமாளோட காட்டுக்கு போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு ஒன்றும் பெரிய அளவில் அப்படி ஸ்ரீ வரலையே அப்படின்னா அந்த கைங்கரிய ஸ்ரீ தான் வசிஷ்டர் மனசில் வச்சுன்னு தான் அவருக்கு அப்படி பேர் வச்சிருக்கார். நம்மள பத்திரிகைல ஸ்ரீமான் அப்படிலாம் போடுறோம் இல்லையோ, அதெல்லாம் கைங்கரிய ஸ்ரீ வச்சுன்னு தானே போட்டுருக்கோம். அப்புறம் ஸ்ரீமத் கிருத்ர சரஹா, அந்த கிருத்ர சரஸ், சரஸ்னா குளம், அந்த குளத்துக்கே வந்து ஒரு ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு விசேஷனம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா மற்ற குளங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த குளத்துக்கு இருக்கு. எம்பெருமான் வந்து ஜடாயுக்காக கைங்கரியம் எல்லாம் பண்ணின ஒரு குளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப பெருமாள் சம்பந்தம் இருந்தா அதுதானே புஷ்கரிணி அப்படின்னு பெயர். எத்தனையோ குளங்கள்ல அங்கங்க இருந்தா கூட நம்ம பாரத தேசத்துல பெருமாளுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அது புஷ்கரிணி அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ. இங்க பெருமாள் தீர்த்தவாரி பண்றதா இருக்கணும். அப்படி இருந்தா புண்ணிய தீர்த்தம். பெருமாளுக்கு ஜலம் கொண்டு போறா, பெருமாளுக்கு தீர்த்தவாரி பண்றா, அப்படிலாம் இருந்தா புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. பகவத் சம்பந்தம் இருந்தா அது ஸ்ரீமத் தீர்த்தம் அப்படின்னு ஆயிடும் இல்லையோ. அந்த மாதிரி பார்த்தா பெருமாள் ஸ்ரீராமன் ஜட்டாயுக்காக இந்த குளத்தை வந்து தர்ப்பணங்கள்லாம் பண்ணினபடினால
அப்போ இது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் அப்படின்னு இந்த சரஸே ஒரு புண்ணிய தீர்த்தமாக ஆறுது. நான் நேத்தே சொன்னேன், இந்த ஊர்ல அந்த புஷ்கரணி ரொம்ப பிரசித்தம். அந்த புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணா விசேஷ பலன் அப்படின்லாம் சொல்லி இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர். அதனால அந்த மாதிரியான ஒரு குளம் அது. இந்த கஜேந்திராழ்வானுடைய சரஸ் ஒண்ணு இருந்து திருப்பார்கடல ஒரு குளத்துல கஜேந்திரன் முதலை கிட்ட மாட்டின்றார். பெருமாள் ரட்சிச்சார். அதுல கடைசியில பெருமாள் சொல்ற ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, இல்ல அந்த புராணத்துல ஸ்லோகம் இருக்கு. இந்த கஜேந்திர மோட்சத்தை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு விசேஷ பலன். அது மட்டும் இல்லாமல் இந்த கஜேந்திரனையும் இந்த குளத்தையும் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு விசேஷ பலன் இருக்கு. அந்த குளத்தை நினைச்சாலே விசேஷ பலனம். இப்படி ஒரு சரஸ் தடத்தவிழ் தாமரை பொய்கை அப்படிலாம் ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கா. பல இடத்துல அந்த குளத்தை கொண்டாடக்கூடிய பாசுரங்கள் அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரியாக பெருமாள் சம்பந்தம் வந்துட்டோம் அந்த குளத்துக்கு. யானை முதலையெல்லாம் எல்லா குளத்துலயும் தான் இருக்கும். ஆனா எம்பெருமான் நேரம் எழுந்துள்ளினார் அப்படின்னு சம்பந்தம் வருது. அந்த மாதிரியாக ஸ்ரீமத் கிருத்ர சரஸ். அப்புறம் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர. சரஸ்தீனா சரஸ்தனுடைய குளத்தினுடைய கரையில இருக்கிற ஊரு, அதான் திருப்புட்குழி அப்படிங்கிற ஊரு. அந்த ஊரை ஸ்ரீமத் அப்படின்னு சொல்ற. அது திருப்புட்குழி அப்படின்னு ஆயிடுச்சு சொல்லியோ, திருன்றுக்குள்ளியோ அதுலயோ. அதனால அந்த ஊர்ல பெருமாள் இருக்கிறபடினால பெருமாளுடைய விபவாவதார சம்பந்தமும் இருக்கு, அர்ச்சாவதார சம்பந்தமும் அந்த ஊருக்கு இருக்கு. விபவாவதார சம்பந்தம் அர்ச்சாவதார சம்பந்தம் ரெண்டும் வந்துருத்துனா வேற என்ன வேணும் அந்த ஊருக்கு. அதனால அது ஸ்ரீமத்துன்னு அந்த ஊரை கொண்டாடுறார். ஸ்ரீரங்கம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. திவ்ய தேசமா இருந்தா முன்னாடி ஸ்ரீன்னு போடுவோம், தமிழ்ல திருன்னு போடுவோம், சம்ஸ்கிருத்துல இருந்தா ஸ்ரீஹி அப்படின்னு போட்டு தானே அந்த திவ்ய தேசம். திவ்ய தேசம் இல்லாத நம்ம அப்படி ஸ்ரீஹி அப்படின்லாம் போட்டு நம்ம சொல்றது இல்லையே. திருச்சென்னை, சென்னையை திருச்சென்னைன்னு யாராவது சொல்றாளா? ஆனா இதே சமயம் திருவல்லிக்கேணி, திருமயிலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால ஸ்ரீமத் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு பெருமை. எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு விபீஷன் கொண்டாடினான்னு வரும் ராமாயணத்துல. விபீஷன் ஆகாசத்திலிருந்து பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் விபீஷனுக்கு அபயம் கொடுக்கிறார். உடனே விபீஷன் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்தாராம். பூமியும் சமோலோகைன்னு வரும் ராமாயணத்துல. அதுக்கு அபயப்பிரதானத்துல சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணும்போது, என்ன பாகவதர்கள் இருந்த இடம் பகவான், பாகவதர்கள் அதாவது வானரர்கள் இருக்கிற இடம் பகவான் இருக்கிற இடம், அந்த இடத்தினுடைய வைபவம் என்னன்னு அதை பாக்குறாராம். அதாவது என்ன கேட்டாலும் விபீஷன் லங்கையில இருந்து வர்றார், ராவணன் இருக்கிற இடத்துல இருந்து வர்றார். துஷ்டர்கள் ராவணன் முதலானவர்கள் அவள்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு வந்தவருக்கு இப்ப இந்த இடத்துல பெருமாள் இருக்கிற இடம் சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார். லங்கையில ராவணன் இருக்கிற இடத்த உதறி தள்ளிட்டு சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார். இங்க வந்தாருன்னா இங்க பார்த்தாலும் பெருமாள் இருக்கார். வானரங்கள் பெருமாளுக்கு கைங்கரியவர்களாக அங்க வானரர்கள் வானர சேனையே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துதான் விபீஷணர்களுக்கு. பெருமாளோட சேர்றோங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த இடத்துல போய் காலை வைக்கணும். முதல்ல பூமியும் ஆகாசத்தில் நிக்கிறார். இப்போ ஆகாசத்தில் இருந்துட்டு இருக்கிறார். பூமியில போய் இந்த தரையில போய் நான் முதல்ல காலை வைக்கணும். இந்த மண்ணுல நான் என் கை படணும், என் கால் படணும். சில பேர் மண்ணை எடுத்து நெத்தியில கூட ஊத்திப்பா அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளவு பிரதிபத்தி இருக்கிறோ அது செய்வா. அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது தனிதான் அப்படிங்கிறாராம் விபீஷன். அதனால ஆகாசத்திலே முதல்ல அந்த இடத்துல இறங்கிட்டு அந்த திவ்ய தேசத்துல கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் பெருமாள் சேவிக்கிறேன் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி இங்க பெருமாள் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த திவ்ய தேசம்னா எப்படிப்பட்ட திவ்ய தேசமா இருக்கணும். இது ஒரு ஜீவனுக்கு தவறாமல் மோட்சம் கொடுத்துட்டு போறார் ஸ்ரீராம அவதாரத்துல. நான் அதனால அந்த க்ஷேத்திரமே விசேஷம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர, அந்த ஸ்ரீமத்துங்கிறத தீரத்துல சேர்க்கணும். இப்போ அப்புறம் 4வது பாரிஜாத்தத்துல சேர்க்கணும். ஸ்ரீமத் கிருத்ர, ஸ்ரீமத் சரஸ், ஸ்ரீமத் தீர, ஸ்ரீமத் பாரிஜாத்தம். 4வது தான் ஸ்ரீமத் பாரிஜாத்தம். இதனுடைய அர்த்தம் தான் முதலே சொன்னேன். பாரிஜாத்தம்னா பெருமாள்ங்கிறத காமிக்கிறதுக்காக ஸ்ரீமத் பாரிஜாத்தம் அப்படின்னு சொல்ற. அந்த பாரிஜாத்தம் மாத்திரம் இல்ல, அந்த பாரிஜாத்தம் மாறி இல்ல, அந்த தேவலோகத்து பாரிஜாத்த விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்குங்கிறாளே அதை யாரும் ஸ்ரீ பாரிஜாத்தம் சொல்றது கிடையாது. பெருமாள் சம்பந்தம் இருந்தா தானே ஸ்ரீ வரும், இல்லாட்டா ஸ்ரீ பாரிஜாத்தம் கிடையாது. ஆனா இது ஸ்ரீ பாரிஜாத்தம், ஸ்ரீமத் பாரிஜாத்தம் அப்படின்னு இருக்கக்கூடியது எம்பெருமான் தான். ஸ்ரீமதாக இருக்காதா பெருமானே பாரிஜாத்தம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடியவர். இங்கே பன்னா தடேக்ஷு அப்படின்னு சொல்ற மாதிரியாக தேகலை சஷ்டியில தென்பெண்ணை ஆத்து கரையில இருக்க பெருமாளை பெண்ணை ஆத்து கரையில இருக்க கரும்புங்கிற
அவர். அவ அந்தந்த இடத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்வார். கருட நதி கரையில இருக்கக்கூடிய யானை அப்படிங்கிற திருவேந்திபுரம் பெருமானை, பெண்ணையாத்து கரையில இருக்கக்கூடிய கரும்புங்கிற பெருமாளை, ஏன்னா அவ்வளவு போக்கியமா இருக்கார், இனிப்பா இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த இடத்துல இந்த பாரிஜாத மரம் திருப்புட்குழியில எம்பெருமான் அந்த ஜட்டாயு புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் இருக்காராம். அந்த ஜலத்தினுடைய வைபவத்தினால மரம் நன்னா வளரும். குளத்துங்கரையில இருக்க மரங்கள்ல ஜலம் இருக்கும் இல்லையா, கீழே எப்பவுமே வேருக்கு ஜலம் நிறைய இருக்கும், அதனால நன்னா வளர்ந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த ஜலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவிகளுக்கும் பாதுகாப்பு. மரத்தினுடைய நிழல் இருந்தா அதுக்கு நல்லது. அந்த மாதிரியாக பெருமாள் இங்க இருந்துட்டு இருக்க அப்படின்னு தெரியுது. அப்புறம் உபாஸ்மகேன்னு சொல்ற அந்த பெருமாளை நாங்கள் சேவிக்கிறோம் தான் அர்த்தம். உபாசனம் ஏன்னா உபாசனம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. கூடவே இருந்து சேவித்து கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கும். உபாசனம் அப்படின்னா சுவாமி தேசியன்னு சொல்றார், சேவனத்வாது உபாஸ்திகி அப்படின்னு தத்துவமுக்தாகலத்துல ஒரு ஸ்லோகம் வரும். உபாசனங்கிறால என்ன அர்த்தம்னா சேவனம்னு அர்த்தங்கிற, சேவிக்கிறதுக்கா. சேவிச்சீங்கன்னா கீழ் வந்து சேவிக்கிறான் இல்ல. சேவனம்னா என்ன அர்த்தம் கேட்டா கூட இருந்து சுசுரூஷெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பித்ரு சேவான்னு சொல்றோம் இல்லையோ, அப்பாவுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணோம், பித்ரு சேவா பண்றான். பித்ரு சேவா, மாத்திரு சேவா, குரு சேவா அப்படின்னா தேவசேவா அப்படின்னா இருக்கும் இல்லையோ. சேவைன்னு சொல்றா தமிழ்ல, சேவனம் வேண்டாம், சேவை பண்ணிட்டு இருக்கான், மக்கள் சேவையில சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் சேவை அப்படின்னு பெயர். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு கூட இருந்து சுசூஷை எல்லாம், அதாவது கைங்கரியங்கள்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ, எம்பெருமானுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் வேணுமோ அதெல்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சேவா அப்படின்னு பெயர். இது 2-3 அர்த்தத்துல வரக்கூடியது. இப்ப பாரிஜாத்தம் உபாஸ்மகே அப்படின்னா பாரிஜாத்தத்தை நாங்கள் ஆசிரிச்சு கீழே போயிருக்கோம், அந்த மரத்தின் கீழே இருக்கோம் மட்டும் இல்லாமல், அந்த பாரிஜாத்தத்தை மனசால் நினைச்சுட்டு இருக்கோம் மட்டும் இல்லாமல், அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் எல்லாம் பண்ணக்கூடிய நிலையில நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். சேவிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கே பல அர்த்தம் உண்டுங்கிறபடினால தமிழ் சமஸ்கிருதத்துல சேவிச்சுட்டு இருக்கான்னா சாப்பிடறதுக்கு கூட சேவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதாவது ஓஷத சேவனம் அப்படின்னா மருந்து சாப்பிட்றான்னு அர்த்தம். அப்ப மருந்து சாப்பிட்றதுக்கு சேவனம் அப்படின்னு பெயர். அதான் அனுபவம், அனுபவம்ங்கிற அர்த்தம் உண்டு. கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த உபாஸ்மகேங்கிற பதத்துல நிறைய அர்த்தம் உள்ளடங்கி இருக்கு. அதுல ரொம்ப பிரதானமான அர்த்தம் என்ன கேட்டான்னா, அந்த எம்பெருமானை தலை வணங்கி நாங்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், மனசுல சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். இதுக்கு மேல உபாஸ்மகேன்னு ஒன்று சொல்லிருக்காரு இல்லையோ, நாங்கள் உபாசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பொதுவா தன்னைதான சுவாமி தேசிகன் தான் அப்படின்னு தன்னை மட்டும்தான் சொல்லணும். ஆனால் உபாஸ்மகேன்னு நம்மளையும் கூட சேர்த்து சொல்லிக்கிறார் அப்படின்னு இங்க சொல்லுவா. இதே மாதிரி சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல தான் மாத்திரம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் கூட சேர்த்துன்னு சொல்றது உண்டு. குருப்யஸ்தத் குருப்யஸ்ட நமோ வாக்கம தீமஹி, குருக்களுக்கு நமஸ் அப்படிங்கிற வாக்கை நாங்கள் ஓதுகிறோம் அப்படிங்க. நமோ வாக்கம தீமகே அதீமகே விரணீமகே சத்ராத்யௌ, இங்கெல்லாம் மகே மகே வருதோ இல்லையோ, அந்த மாதிரிதான். அப்ப நாங்கள் ஆச்சாரிய சந்ததி, ஆச்சாரிய பரம்பரைக்கு நமஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் ஓதுகிறோம் அப்படிங்கச்ச, நாங்கள் ஓதுகிறோம் அப்படின்னு நம்மளையும் சேர்த்து வச்சு சொல்ற அங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல சொல்ற மாதிரிதான் இங்கேயும் இந்த இடத்துலையும் சுவாமி தேசிகன் தன்னை மட்டும் சொல்லாமல் தன்னுடைய அனுபந்திகளாக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இங்க ஸ்ரீமத் கிருத்த சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்ற. எத்த துங்கேரி துங்க இஷ்டங்கிறச்ச சரணாகிதி அப்படிங்கிற விசேஷமான ஒரு எண்ணம், ஒரு அபிசந்தி சுவாமி தேசிகனுடைய மனசுல இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்ரீமத் கிருத்த சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்திர துங்கைஹி அதுங்கைஷ்ட பிரணதைர் கிருஹ்யதே பலம். இதுக்கப்புறம் 2வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்தோத்திர பிரதிஜ்ஞா முதலே சொன்னேன் இல்லையா. பிரதிஜ்ஞா பண்றது 2வது ஸ்லோகத்துல. முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் பிரதிஜ்ஞா ஸ்லோகம். அதை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.